ஆரம்பித்த பிறகு மருத்துவ ஆலோசனைக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது தர அந்த புத்துணர்ச்சியை உணர்ந்ததுக்கப்புறம் ஒருவேளை அந்த வாக்கிங்கை விட்டுட்டோ அல்லது அந்த கேம்ஸை விட்டுட்டோ இருக்கவே முடியாது. அவங்க அன்றைக்கு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. அதை அவங்களுக்கு தர்றது நிச்சயமாக விளையாட்டாக தான் இருக்க முடியும். அது தவிர நல்ல குவாலிஃபைடு கோல்டு மெடலிஸ்டாக வரலாம். ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் டீமில் உட்காந்து பேசும்போது அங்கே ஒரு நல்ல கட்டுமஸ்தான உடம்போட ஒருத்தர் உட்காந்து இவ்வளவு மார்க் எடுக்காட்டாலும் அந்த கமாண்டோட உட்காந்து பேசுறதுக்கும் ஒரு நோஞ்சா மாதிரி ஒருத்தர் உட்காந்து எல்லா தியரியெல்லாம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால உடம்ப நேசிக்க மாணவர்களை சொல்லித்தர்றது, தன்னுடைய உடம்பை நேசிக்கணும், அவங்க தன்னை நேசிக்கணும், அதை சொல்லித்தரது விளையாட்டு தான். அந்த விளையாட்டுல இருந்து மாணவர்களை தள்ளி எடுத்துட்டு போறது, அதற்கு நேரமே ஒதுக்காம கல்வி மட்டுமே வாழ்க்கைன்னு சொல்லித்தரது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக தான் அமைஞ்சிட்டு வருது. இது தவிர இந்த வாய்ப்புகளை இழக்கிறத பற்றி ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அது நம்ம முன்னாள் அதிபர் அப்துல் கலாமுடைய வாழ்க்கை அக்னிச்சிறகுகளை படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடறாரு. அவருக்கு அடுத்தடுத்து 2 இன்டர்வியூ. ஒன்று டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் கிடைக்கிது வேலை இன்டர்வியூ. இன்னொன்று அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பைலட் ஆகணும் ஏர்ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ரெண்டுமே பக்கத்தில் முடிச்சுட்டு ரிஷிகேஷில் அவர் நடந்து போகிற மாதிரி ஒரு கதையை அவர் சொல்லிட்டு, அவர் ரொம்ப ஆசைப்பட்ட பைலட்டாக முடியலை, ஏர்ஃபோர்ஸுக்கு போக முடியலைங்கிறது ரொம்ப வருத்தத்தோடு அவர் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு முனிவர் அவரோட சந்தித்ததாகவும், அவர் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒரு ஏர்ஃபோர்ஸில் நான் பைலட்டாக போகணும், பறக்கணும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு இதுதான் டிஆர்டிஓ தான் செலெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த முனிவர் சொன்ன ஒரு வார்த்தையும் நம்ம வாழ்நாள்லாம் ஞாபகம். நாம் என்ன ஆகணும்னு தீர்மானிக்கிற சக்தி ஒருத்தர் இருக்குது, அது நமக்கு நல்லது தான் தரும். இப்போ ஒன்ட்டு தட்டி பறிச்சா கூட உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அவரை பொறுத்தவரை அது கொண்டு போய் ராஷ்டிரபதி பவனுக்கே கொண்டு போய் சேர்த்தது. அதுபோல் வாழ்க்கையை இன்னைக்கு நடக்கிற ஒரு சின்ன தோல்வியோ சின்ன இடர்களையோ இதுதான் முடிவுன்னு நினைக்காம, இந்த தோல்வியும் தாண்டி நமக்கு ஒரு வெற்றி இருக்குது, நம்மளை எங்கேயோ வாழ்க்கை கொண்டு போகும்போது நம்முடைய நல்ல முயற்சிகளும் நல்ல எண்ணங்களும் நல்ல நிதானமான நேர்மையான தினசரியான உழைப்பும் நம்மளை ஜெயிக்க வைக்கணும் நம்பிக்கையும் மாணவர்களுக்கு வேணும், சமுதாயத்துக்கே வேணும். அது ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். அற்புதமான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. ஆரம்பத்தில் தோல்வியில் ஆரம்பித்து விளையாட்டில் முடித்து அப்துல் கலாமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன அத்தனை விஷயம் மாணவ சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம் டாக்டர். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சொந்தங்களே, டாக்டர் அருணாசலம் அவர்கள் அற்புதமான கருத்துக்களை உங்களுக்காக சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்துக்கள் வழி நடந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொந்தங்களே, கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நம்முடைய யாதவ சமுதாயத்தில் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு நம்முடைய ஆயர்குல தலைவர் டாக்டர் தேவநாதன் அவர்கள் பரிசுகளை அறிவித்திருக்கின்றார். 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை முதல் பரிசு ரூபாய் 50,000, 2வது பரிசு ரூபாய் 30,000, 3வது பரிசு ரூபாய் 20,000. அதே போல 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை முதல் பரிசு ரூபாய் 50,000, 2வது பரிசு ரூபாய் 30,000, 3வது பரிசு ரூபாய் 20,000. மாணவ மாணவியர் செய்ய வேண்டியது அவருடைய மதிப்பெண் பட்டியல் நகல் மற்றும் தாங்கள் யாதவ சமுதாயத்தை சார்ந்தவர்தான் என்பதை குறிக்கின்ற வகையில் ஜாதிய சான்றிதழ், அதனுடன் கூடிய புகைப்படம், இவை 3ஐயும் உடனடியாக நம்முடைய தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி யாதவ மகாசபை பிராக்கெட்டில் வின் டிவின்னு போட்டுங்க, நம்பர் 44, திரு காம்ப்ளெக்ஸ், 3வது தளம், பாந்தியன் சாலை, எழும்பூர், சென்னை 8. மாணவர்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது அவருடைய தெளிவான முகவரி மிகவும் அவசியம். வீட்டின் கதவு எண், தெரு பெயர், ஊர் பெயர், பின்கோடு மற்றும் தொலைபேசி எண். தங்களிடம் தொலைபேசி இல்லை என்றாலும் கூட தந்தை தொலைபேசி அல்லது சகோதரன் சகோதரி தொலைபேசியும் குறித்தனுப்பலாம். இந்த அறிவிப்பு வெளியானவுடன் நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக உங்களுடைய மதிப்பெண் பட்டியலை நமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.